நன்றி. உள்ள போய் நான் மாட்டிக்கிட்டேன். போங்க சார், நான் ஆக்டர் சார். அஞ்சனா வேற சார் கூட டான்ஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. இது சரியான ஆட்டம். இதுக்கு மேல ஆட முடியாது பாஸ். அவரை வந்து இங்க பாருங்க அரக்கமே ஆட்டம் கண்டுச்சு. அந்த ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் we are getting very late. once you please settle ஆயிட்டீங்கன்னா நம்ம ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அன்பு வெள்ளம் தான் நிஜமாவே சத்யராஜ் சார் இன்னைக்கு. ஆனா இவ்வளவு வருடங்கள் கழிச்சு பார்க்கும்போது of course we can expect this and thank you so much. எல்லா மாவட்டங்கள்லேருந்து வந்த ரசிகர்களுக்கும் தலைவருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த ஈவெண்ட் ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ ஒரு முக்கியமான தருணம். ஏன்னா இந்த ஆயுதம் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த வெப்பனை நம்மளுக்கு வந்து கொடுத்ததான் வந்து கூப்பிட போறோம். எவ்வளவு ஒரு நம்பிக்கை வந்து இருந்தா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்து இதை வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம் மக்கள் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஒரு கதையோ அந்த விஷயங்கள்லாம் தாண்டி ஒரு ஏஆ இருக்கட்டும், அந்த சிஜியா இருக்கட்டும், ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ஒரு படத்தை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில வந்து இறங்கி அதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணி நமக்கு வந்து கூடிய விரைவில் திரையரங்குகள்ல நீங்க இந்த பிரம்மாண்டத்தை வந்து பார்க்க போறீங்க. ரொம்ப பிரில்லியண்டான ஒரு டைரக்டர் அண்ட் டெஃபினட்டா இந்த படம் அவரை மென்மேலும் வேற இடத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கறதுல கொஞ்சம் கூட வந்து எங்க யாருக்கும் டவுட்டே கிடையாது. The whole team wants him to speak. அவர் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கோம். டைரக்டர் குஹன் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். the captain of the ship. ஸ்ரீராம் குஹன் பத்தி சொல்லணும்னா எப்படி ஆயிட்டது இப்ப சொல்ல போறாரு பாருங்க. குஹன் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாங்க. இங்க எதுக்கு இன்னும் உட்காந்துருக்கேன் மனசுல எப்படி ஆயிட்டதுன்னு சொல்லாமா? லாஸ்ட் ஒரு 1 இயருக்கு முன்னாடி பார்த்த குஹன் கிட்ட வந்து ஒரு இதே கூட இல்லை, ஒரு தாடி கூட இல்லை. இப்போ எப்படி இருக்காரு? வெப்பன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர் கடையிலே பிடிக்க முடியாது. நாங்கள் போட்டோ போடணும்னு சொன்னா வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. சார் ப்ளீஸ் சார். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஹலோ, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க மீடியா அண்ட் ப்ரெஸ் பீப்புளுக்கு வந்து என்னோட தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களோட டைம் ஒதுக்கி எங்களுக்காக வந்திருக்கீங்க, அது மிகப்பெரிய நன்றி அதுக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் அப்துல் சார், மன்சூர் சார் அண்ட் அஜித் சார். ஸோ மிலியன் ஸ்டுடியோஸ்க்கு வந்து என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை வந்து நம்ம யோசிச்சிடலாம், நம்ம கண்டிப்பாக வந்து எழுதிடலாம். அந்த இமேஜினேஷன் வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வேணும். அது மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு மந்த்லி சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இந்த கதையை கேட்ட இபி ரிசர்வ் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் இந்த கதையை ரெண்டு பேர்ட்டு சொல்லும் போது எனக்கு பெருசாக ஹோப் இல்லை. ஏன்னா இது யூஸ்வலாக வந்து சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்னாலே எல்லா ப்ரொடியூசரும் யோசிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொன்னதுமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. ஆடியோ ஹலோ கேட்குங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ப்ரொடியூசர்ஸை தேங்க் பண்ணோம். ஏன்னா இந்த படத்தை வந்து ஸ்ட்ராங்காக நம்பி இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வந்து மன்சூர் சாருக்கு சரி, அப்துல் சார் அண்ட் அஜித் சாருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சத்யராஜ் சாருக்கு தான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சார் வந்து உங்கள் எல்லாத்து மாதிரி நானும் சத்யராஜ் சார் மிகப்பெரிய ஃபேன். ஆக்சுவலி அமைதிப்படை வந்து குறைஞ்சதுக்கு ஒரு 100 தடவை பார்த்துருப்போம். நான் ஒரு டைலாக் வந்து மனப்படமாக தெரியும் எனக்கு. என்னடா மணியா அப்படிங்கிறதுல வந்து ஒரு ரொம்ப வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக எல்லா டைலாக்ஸும் ஒரு டார்க் ஹியூமர் வந்து அந்த மாதிரி படம் நான் பார்த்தே கிடையாது. ஒரு அந்த டார்க் ஹியூமருக்குள்ள அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கும், அவ்வளோ மெட்டஃபார்ஸ் இருக்கும் அந்த படத்தில். இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் யாருமே எடுத்ததில்லைன்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது எப்படியாச்சும் மணிவன் சார் பார்த்துட்டு தான் வந்தேன். பட் அவர் இல்லாத மிகப்பெரிய ஒருத்தர் அந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பாக இருந்திருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சத்யராஜ் சார் வந்து இந்த கதையை நானும் மன்சூர் சார் போகும்போது சொன்னேன் அவர்கிட்ட. எனக்கு அப்போ ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா படத்தில் வந்து நிறையா ஸ்டன்ஸ் இருந்தது, ஏகப்பட்ட ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தது. அண்ட் இது எல்லாமே வந்து சார் ஒத்துப்பாரா, அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கியூரியாசிட்டி இருந்துச்சு எனக்கு. அப்போ சார் இந்த கதை சொல்லி முடிச்ச உடனே
எங்கள் கதை கேட்டார், கதை சூப்பராக இருக்குங்க, ஆனால் இதை பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இது தேவை, லைக் ஃபைனான்ஷியல் பேக்கப் தேவை. ஸோ அந்த அளவுக்கு வந்து பேக்கப் பண்ண முடியும். மன்சு சார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடண்ட்டாக சப்போர்ட் பண்ணார். ஸோ இந்த கதையை நம்ம சத்யராஜ் சாருக்கும் சரி மன்சு சாருக்கு நான் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் சத்யராஜ் சாரோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஆன் ஸ்க்ரீனில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆஃப் ஸ்க்ரீனில் பின்னாடி இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும். அவர்கிட்ட போய் என்ன ஷார்ட்டு என்ன சீன் மட்டும் தான் சொல்லுவேன், அது அப்படியே மேஜிக்காக கன்வெர்ட் ஆகும். அது வந்து ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன், அதுக்கு மேலே சொல்கிறதுக்கான இது இருந்தது இல்லை. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் பாடி லாங்குவேஜ்லேருந்து அவர் டைலாக்ஸ்லேருந்து எல்லாம் ஒரு டேக்கு தான். ஒரு டேக்கை தாண்டி எனக்கு தெரிஞ்சு நாங்களே ஏதாச்சும் டெக்னிக்கல் எரர் பண்ணிட்டு தான் எனக்கு போகும்போது தவிர அவர் சைடில் எந்த ஒரு எரர்ஸ் இருந்ததே கிடையாது. அவரோட கண்ணும் சரி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சத்யராஜ் சார் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு நியூ டைமென்ஷன் நாங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஒரு சூப்பர் ஹியூமனாக வந்து நாங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லெவல் வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்துருக்கு படம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு விஷயம்ஸும் ரொம்ப ஸ்டன்னிங்காக ரிசர்வ் பண்ணியிருக்கிறது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நான் வசந்தவி ப்ரோ பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ சத்யராஜ் சார் எந்த அளவுக்கு இந்த படத்தில் ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு கேரக்டர், அதுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் வந்து வசந்த் ப்ரோ ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் ராக்கிலேருந்து சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸான ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கும். அந்த இன்டென்சிட்டி வந்து இந்த படத்துக்கு இருக்குது. நிறைய விஷயங்கள் அவரோட கேரக்டர் பற்றி என்னால் ரிவீல் பண்ண முடியாது. பட் நீங்கள் படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் படத்தில். ஸோ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. அண்ட் அவரோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது லைக் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. அவரும் எவ்வளோ டேக்ஸ் போனாலும் சரி, எவ்வளோ ஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி, யோசிக்காமல் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பார். அண்ட் இஸ் பிக் பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஒரு எல்டர் பிரதர் மாதிரி தான் அவருக்கு எனக்கு ஆக்சுவலி. ஸோ எல்லா சுச்சுவேஷன்லையும் எந்த ஒரு தருணத்துக்கு வந்து எனக்கு பற்றியே கிடையாது. ஒரு பேசிக் ஒரு ஆக்டராக வந்து ஒரு டேரக்டர் என்னென்ன சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ எல்லா சப்போர்ட்டும் ஒரு எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, மீன்ஸ் லாட் டு மீ ஆக்சுவலி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அது வந்து கண்டிப்பாக ஒன் மந்த் ஷோ கிடையாது. திஸ் இஸ் அ கம்ப்ளீட் டெக்னிக்கல் ஓரியன்டட் ஃபிலிம். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டும் சினிமாகிராஃபி டிபார்ட்மெண்ட் பிரபு ப்ரோ அண்ட் சிசி டிபார்ட்மெண்ட் கோகுல் ப்ரோ, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சுவேந்தர் ப்ரோ, அந்த மாதிரி எடிட் கோபி ப்ரோ, எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சப்போர்ட்டாக வந்துருக்காங்க. எல்லாருமே 100% கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி போல் வரைஞ்ச சந்திரன் ப்ரோதர் முதற்கொண்டு. ஏன்னா சத்யராஜ் ஒரு லுக் வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அவருக்கு யூஸ் பண்ணுற விக்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் ஒரு இன்வென்ட் பண்ணணும், புதுசாக கண்டுபிடிங்க. ஏன்னா ஒரு ஃப்ரேமில் பார்க்கும்போது முன்னாடி பார்த்த சத்யராஜ் நம்ம பார்க்கணும், புதுசாக ஒருத்தர் காட்டணும் அப்படிங்கிறத எங்களோட ஆம்பிஷனாக இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு சந்திரன் வரைஞ்ச அந்த பெயிண்டிங் காட்டும் போது தான் எங்கள் ப்ரொடக்ஷன் டீம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இப்படி ஒருத்தர் தான் நம்ம பார்க்க போகிற ஃப்ரேமில் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னோட டைரக்ஷன் டீம். ஸோ இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்குன்னா அது காரணம் வந்து என்னோட டைரக்ஷன் டீம் தான். ஸோ சிஎஸ் கார்த்திக், தமிழ், பாலா அண்ட் எல்லாத்தையுமே வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் மீ. ஸோ மற்ற ஆக்டர்ஸ் தானியா ஹோப், ராஜீவ் பிள்ளை அண்ட் மற்ற எல்லா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்குமே வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே அவங்களோட 100% கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃப்ளாலஸாக நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் சரி, மாபெரும் ஜாம்பவன்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 100% என்டர்டெய்னிங் ஃபிலிமாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு ஸ்ட்ராங்கான சோஷியல் மெசேஜ் சொல்ல வந்திருக்கும். அதாவது இயற்கை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல வரோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் உலகத்தில் வந்துட்டு இருக்கு. பட் உலகமே ஒரு அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது யாருமே யோசிக்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு மழை பெய்ய வேண்டிய டைம் வந்து வெயில் அடிக்குது, வெயில் அடிக்க வேண்டிய டைம் மழை பெய்யுது. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் சொல்லுவோம். ஏன்னா அதாவது இப்படி சுத்தி பார்த்தா பளிச்சுன்னு அவங்க மட்டும்தான் வந்து தெரியுறாங்க. அழகான ஒரு பெண், நல்லா பிரில்லியண்டா நடிக்கக்கூடிய ஒருத்தங்க.
நிஜமாவே வந்து தமிழ் சினிமாவில் இன்னும் அழகான டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபீமேல் லீட்ஸ் வருவாங்க அப்படின்னு ஹோப் கொடுக்குற மாதிரி தானியா ஹோப் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபுல் வெப்பன் டீமோட இங்கே வந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்த எல்லா மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ஒர்க் பண்ணதில் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். சத்யராஜ் சரோட, ராஜீவ் மேனன் சார், வசந்த் ரவி, ராஜீவ் பிள்ளை, குஹான் சார் ஓட வேலை பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம டைரக்டர் குஹான் சாருக்கு ரொம்ப நன்றி ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல். அண்ட் வெப்பன் ஒரு ரொம்பவே யூனிக்காக படம் இருக்குது. ஒரு புது கான்செப்ட் படத்தை உங்களுக்கு காமிக்கலாம். நாங்கள் எல்லோரும் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கோம். நம்ம ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி, மன்சூர் சார், அப்துல் சார், காதர் சார், அண்ட் எல்லாருக்கும் எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம லியோபி பிரபு சார், ஆக்ஷன் டைரக்டர் சுதேஷ் மாஸ்டர், ரிஸ்வான், லேகா மோகன் காஸ்டியூமா, கோபி சார், எடிட்டர் கோகுல் சார், எல்லாரும் நம்ம ஏடிஸ் கௌதம், கார்த்திக், பரத், தமிழ், பாலா, அன்சாரி, சுபாஷ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ. Thank you, Tanya. Thank you so very much. And coming to the main man, one of the main people. அதாவது இவரோட படங்கள் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, சில பேர் பார்க்கும்போது அந்த கண்ணில் ஏதோ ஒன்று இருக்கு, we are not able to அதை பிடிச்சிக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி அவரோட ரியாக்ஷன்ஸாக இருக்கணும். the way he moves, the way he acts எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அவரோட ஒவ்வொரு படமும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரை தேடி வருதா இந்த மாதிரி நல்ல படங்கள், அவர் பண்ணுறதான நல்ல படங்கள், அதான் கோழிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்த மாதிரி நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கலாம். பட் இருந்தாலும் a young artist who has been giving continuous hits and அவரோட பெர்ஃபார்மன்ஸ்னால எல்லாரையுமே வந்து கலக்கிட்டு இருக்கிற ஒருத்தர். இங்கே நம்ம எங்களுக்கு எல்லாருக்கும் பிடித்த ஹீரோ, பெரிய ஹீரோ, இந்த பக்கம் ஒரு குட்டி மான்சர்ங்கிற மாதிரி வந்து நின்று இருக்காரு. So very happy to welcome our hero Vasanth Ravi அவர்கள் to share a few words. இங்கே வந்திருக்கிற எல்லாரும் ப்ரெஸ், மீடியா அண்ட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக டைரக்டர்ஸ் அண்ட் சம் ப்ரொடியூசர் ஹியர். ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். அண்ட் எனக்கு சொல்லணுன்னா, எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு தரமணி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எனக்கு. அப்போ எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது. பட் அந்த நர்வஸ்னஸ் எனக்கு இன்னைக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் கீழே தானியா கிட்ட கூட. ஏன் தெரில, பிகாஸ் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வாஸ் ஒரு எந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னா, லைக் கோவன் வந்து டைரக்டர் கோவன் பற்றி சொல்லுவாங்க. கோவன் வந்து நிறையா டிசி காமிக்ஸ், அந்த மாங்கா காமிக்ஸ் சொல்லுவாங்க, ஜப்பனீஸில் மாங்கா அப்படின்னு ஒரு காமிக்ஸ்லாம் இருக்குது. அதை படித்து வளர்ந்த ஒரு டைரக்டர். தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு நிறைய ட்ரீம்ஸோட வந்திருக்காரு. அதுக்கான முதல் படி தான் இந்த வெப்பன். அவர் என்கிட்ட வரும்போது நிறைய அதை பற்றி தான் சொல்லுவார், இந்த டிசி ஸ்டைல், இந்த காமிக் ஸ்டைல், இந்த மாங்கா, அதை பற்றிலாம். ஸோ தமிழ் சினிமாவில் லைக் ஒரு சூப்பர் ஹியூமன் கான்செப்டை பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பட்ஜெட் தேவைப்படும். அண்ட் அதுக்கு மில்லியன் ஸ்டுடியோஸ், அப்துல் சார், மன்சூர் சார், அஜீஸ் சார், அவங்களால மட்டும்தான் அது முடியும். ஏன்னா நான் 2 நாள் முன்னாடி நான் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து நெல்சன் சார் நான் காமிச்சேன். நெல்சன் சார் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். ட்ரெய்லர் பார்த்துட்டு முடிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மாதிரி ஃபேண்டசி ஆக்ஷன் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இவ்வளோ பிரம்மாண்டமாக செலவு பண்ணியிருக்காங்க, யார் ப்ரொடியூசர் தான் ஃபஸ்ட்டு கேட்டார். கேட்டோடனே நான் சொன்னேன், இல்லை சார் புது ப்ரொடியூசர், அவங்களுக்கு வந்து மற்ற பிஸ்னஸ்லாம் இருக்குது, பட் படம் பண்ணுறது ஒரு பேஷனோட வந்திருக்காங்க அண்ட் பட்ஜெட் எதுவும் பார்க்கல, பெருசாக செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்சன் சார் என்கிட்ட சொன்னது தான்.
இது வந்து ஒரு நியூ ப்ரொடியூசரால் மட்டும்தான் வசந்த் இது பண்ண முடியும். ஏன்னா இப்போ இருக்க ப்ரொடியூசர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க. அந்த கால்குலேஷனை தாண்டி ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்தியன் ஸ்டோரிஸும் சரி, இந்த ப்ரொடியூசர்ஸும் சரி, இவ்வளோ தூரம் செலவு பண்ணி ஒரு டைரக்டர் குழுவோட விஷனுக்கு அது வந்து இவ்வளோ தூரம் மெனக்கட்டு ஒரு சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை அதுக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், செலவு பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்தது. அண்ட் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மில்லியன் ஸ்டுடியோஸ்க்கு தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தொடர்ந்து அவங்களோட விஷயம் பெருசாக தான் இருக்குது. அவங்க அடுத்து வச்சிருக்க லைனப்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் சத்யராஜ் சார், நான் வந்து பாரதிராஜா சாரோட நடித்தேன் ராக்கியில். அவரோட நடிக்கும் போதே நான் ஒரு மாதிரி பிரமிச்சு தான் போனேன். அதுக்கப்புறம் ரஜினி சார் ஜெயிலரில் சாரோட நடிக்கும் போது நான் கற்றுக்கிட்ட விஷயம் எவ்வளவோ இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், மனசில் என்ன இருக்குதோ அதான் பேசுவார். அண்ட் அவரோட எனர்ஜி செட்டில் வந்து எப்போவுமே ஒரு 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 பாசிட்டிவ் தாண்டி அந்த எனர்ஜியே வந்து ஒரு ஃபன்னியாக ஒரு 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 ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். அண்ட் அவர் பண்ணுற படங்கள் எவ்வளவோ பண்ணிகிட்ருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வந்து எப்படி ஆவேஷனில் வந்து ரீஇன்ட்ரடியூசிங் ஃபாஃபான் போட்டிருந்தாங்களோ, ஃபஹத் ஃபாசில் போட்டிருந்தாங்களோ, அந்த மாதிரி அந்த புரட்சி தமிழன் சத்யராஜ் சாரை திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். அதில் சாரோட நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். வெரி வெரி ஹாப்பி. யூஆர் அ லெஜெண்ட் அண்ட் I feel honored to work with you, sir. And Main Gopi sir, அவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. Such a sweet person. And அவர் நடக்கிற அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ், அவர் நடத்திட்டு இருக்கிற அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ்லாம் வந்து இன்றைக்குமே நிறைய ஆக்டர்ஸை வந்து அது ஜென்ரேட்டிங் லாட் ஆஃப் யங் டேலண்ட்ஸ். அது வந்து நார்த்தில் அனுபவம் கேஸ் சார் பண்ணிகிட்ருக்காரு, சவுத்தில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ரியலி ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ ஆல்சோ சார். அண்ட் தானியா, இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அவங்களும் பெங்களூர்லேருந்து வந்துட்டு எவ்வளோ படங்கள் நீங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்ககிட்ட நான் கேட்டேன், நீங்கள் பண்ண படங்கள்லேயே அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபார்மன்ஸாகவும் சரி, ரொம்ப என்ஜாய் பண்ண படம் எது அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னது வெப்பன் தான். அண்ட் அவங்களோட ஃபேவரட் படங்களும் வெப்பன் தான், அவங்க பண்ணதில்லை, அதுவும் நான் கேட்டேன். அண்ட் தேங்க்யூ தானியா. அண்ட் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜீவ் பிள்ளை. வெரி 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 ஸ்வீட் ஆஃப் யூ ஆல்சோ. அண்ட் உதயகுமார் சார், எலிட் சார், தனஞ்சயன் சார், இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்திருக்கிறது வந்து தேங்க்ஸ் ஃபார் த லவ். ஐ மீன் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் மீன்ஸ் லாட் சார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இவ்வளோ தூரம் அவங்க பேஷனேட்டாக வரும்போது நீங்கள் வந்து அதை வந்து இங்கே வந்து உங்கள் ப்ரெசன்ஸில் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது வந்து வார்த்தையாக சொல்ல முடியாது. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ஏன் அப்படின்னு கேட்டால், எவ்வளோ ஜானர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். நான் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த டைப் ஆஃப் ஜானர் வந்து சம்திங் நியூவை தாண்டி இட் ஹஸ் சம்திங் டு லுக் ஃபார்வர்ட். ஏன்னா குவனோட விஷன் வந்து வெப்பன்லேருந்து முடிகிறது இல்லை, இதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வச்சுருக்காரு. அதுக்கு ப்ரெஸ், மீடியா அண்ட் கிரிட்டிக்ஸ் யார் இந்த படங்கள் நீங்கள் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும் போது, இல்லை எப்போ இந்த படம் இன்னைக்கு மே ரிலீஸ் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசர்ஸ். ஸோ டேட்டு தான் தெரியல. எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹாலிவுட் படங்கள் நம்ம வந்து சில படங்கள் பார்ப்போம்ல, ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ், அந்த மாதிரி ஒரு விஷனரியோட இந்த படத்தை பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். அண்ட் சர்டன் கிரிட்டிக்ஸ் வரலாம், பட் இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு சர்டன் விஷனரியோட இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது இது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா வெப்பன் வந்து ஒரு ப்ரீக்வல் மாதிரி தான். அது குவன் வந்து இதுக்கான ஒரு யூனிவர்ஸ் வச்சுருக்காரு. அது தொடர்ந்து இருக்கும். அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா, யூ ஆல்வேஸ் பீன் சப்போர்ட். தொடர்ந்து நான் பண்ணுற படங்கள் தரமணியிலிருந்து இன்னைக்கு வெப்பன் வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும். அண்ட் உங்களோட லவ் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு படங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸாக இருக்கட்டும், என்னை பற்றி நீங்கள் ப்ளஸ் மைனஸ் எது சொல்கிறதா இருந்தாலும் அதில் தான் நான் கற்றுக்கிட்டும் இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். இட் வாஸ் லவ்லி being on the stage, and I hope this film brings a lot of success to Mansur sir and Million Studios, because I also want to be a part of the success. Thank you. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை ரொம்ப
அஸ்வின் அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இல்லையா. எனக்கு இன்னுமே பழக்கம் இருக்கு அவங்களோட. அவங்க சிறந்த மக்கள் உண்மையிலே. அந்த விவசாயிக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த விவசாயிக்கு பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கிறீங்க. அதே மாதிரி குகன் தம்பி திறமசாலி, பெரிய திறமசாலி தம்பி. தம்பி சொல்கிற விதமே ரொம்ப அழகாக இருக்கும். அதிகமாக பேசவே மாட்டான், ரொம்ப சத்தம் பேச போக மாட்டான், ரொம்ப மெதுவாக தான் இருக்கும். ஆனால் அத்தனையும் உண்மையாக இருக்கும், பயங்கர பலமாக இருக்கும். அமைதி எப்போதுமே ரொம்ப அழகாக இருக்கும். அது பெரிய எடுத்துக்காட்டு குகன் தம்பி. அது பெரிய வாழ்க்கை தம்பியா. இந்த வருடத்தோட சிறந்த படமாக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும். பிரம்மாண்டமான படமாக இருக்கும். அதை மாற்றிக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு படம் பார்த்துருக்கீங்க. அப்போ அதை பார்க்கும்போது இது முன்னாடி வந்து நான் பார்த்துருக்கேன். ஸ்க்ரீனை பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் விஷுவலே நான் தேடி இருக்கேன் ஹீரோ அப்படிதான் இப்போ தேடினேன். இந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டம் இருந்தது. அனைவருடைய வாழ்த்துக்கள், பெரிய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் சிறப்பாக வேலை பார்த்துருக்கோம். எல்லாருமே உங்களுக்கு எல்லாரும் தனிப்பட்ட முறையில் நிறைய சொல்லணும், நிறைய வார்த்தைகள் சொல்லணும். ஒரே வார்த்தை வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இது வெற்றி படம் அமையும். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். And to all upon one amazing director. இப்படியும் வந்து ஒரு கதை இப்படி எல்லாரையும் வந்து ஒரு கண்டென்ட்ல வந்து அப்படியே எல்லாரோட மைண்ட் ப்ளோன் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்த ஒரு டைரக்டர். குரங்கு பொம்மையின் டைரக்டர் நித்திலன் அவர்கள் இப்போ நம்ம விஜய் சேதுபதி அவர்களோட 50வது படம் மகாராஜாவோட இயக்குனர் நித்திலன் அவர்களை மேலே கிடைக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் பேச. திரு ஏகாம்பரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் to share a few words. மனசுலயும் இடம் பிடிச்ச நம்மளோட மான்ஸ்டர் சார். இந்த படத்தோட ரெஃபரன்ஸ் சொல்லணும்னா அப்படின்னா அந்த மாதிரி வந்து வில்லனா எடுத்துக்கோ, ஹீரோவா எடுத்துக்கோ, கேரக்டரா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சினிமாவே இவர்கிட்ட படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அத்தனை பேரும் இவரோட நடிப்பை பார்த்து படிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம சத்யராஜ் சார் ஹீரோவா இந்த படத்துல வந்திருக்காரு அப்படிங்கறத பார்க்கறதுக்காகவே அவரோட ரசிகர் மன்றத்தில் எல்லாரும் அவருக்காக வந்திருக்கீங்க. ஹாய், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? Thank you so much for coming. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தருணத்துக்கு தான் நாங்க எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நீங்க வந்தது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much. So yes, so அடுத்ததா வந்து ரொம்ப ஸ்டைலிஷா ஒருத்தர் நம்மளோட வந்து உட்கார்ந்துருக்காரு. ஏற்கனவே மீனா வந்து இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணிட்டாங்க. அவர் சட்டையை காமிச்சு தான் வந்து இன்ட்ரடியூஸே வந்து பண்ணாங்க. ஸோ பிரில்லியண்டான ஒரு பர்ஃபார்மர் அண்ட் ரொம்ப ஸ்டைலிஷாக தான் எல்லாருமே இருக்காங்க. பட் இருந்தாலும் இவர் வந்து ஸ்டைல் கோஷன்ட்டே வந்து வேற மாதிரி இருக்கும். வந்து நிற்கும் போது வந்து தெரியும். ராஜீவ் பிள்ளை அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச மேடைக்கு அழைக்கிறோம். Very good evening to all. First of all, Nandini Sound about Million Studio, Mansoor sir, Abdullah, Aziz Shanna. They gave me the chance, and then I should thank director Gugan sir. First, my character was not this big. It was not this big. In fact, after we joined the shoot, Sudesh sir was there, Gugan sir was there. But then they got some spark or something, they made my character big. Thanks a lot for that. And standing here, I feel privileged to be a part of this wonderful movie. And please do watch this movie. Thank you so much. I should thank Sudesh Master also. Thank you. சரி. ஸோ இந்த ஒருத்தர் வந்து ஆசையா வந்து நான் கூப்பிடணும் அப்படின்னு. ஏன்னா எப்பவுமே நாங்க வந்து மைக் பிடிச்சி அவர்களுக்கும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா ரெண்டு பேரோட ஃபேஸ் ஆஃப் பார்க்கும்போது வந்து பயங்கரமா இருந்தது. ஸோ சத்யராஜ் சார் அண்ட் வசந்த் இந்த காம்பினேஷனை வந்து தியேட்டர்ல பார்க்கறதுக்காகவே நாங்க எல்லாம் வந்து அப்படி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி பிரில்லியன்ட். அண்ட் இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச போறோம். வெப்பனை பத்தி, இந்த வெப்பன்ல என்னெல்லாம் போட்டு நம்மள தாக்க போறாங்க அப்படிங்கறதையும் பேச போறோம். அதுக்கு முன்னாடி we have two brilliant people here. ஸோ இந்த அரங்கத்தையே வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க. எல்லாரும் அங்க உட்காருங்க, என் கேமராலாம் அப்படி இருங்க, எல்லாரும் அப்படி கரெக்டா இருக்கு, எல்லாம் ஸ்மூத்தா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மூத்தா பார்த்துட்டு இருக்காங்க. வெரி பாப்புலர்லி நோன் அஸ் PVR மீனா அப்படின்னு தான் நாங்க வந்து கூப்பிடணும். அண்ட் PVR மீனா அண்ட் மைக் செட் ஸ்ரீராம்